இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரச் சுற்றுப்பயணத்தின் முடிவுக்கு நெருங்கிவிட்டார்கள். சினாயிலிருந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரு முழு தலைமுறை வளர்ந்தது. கர்த்தர் மன்னா, தண்ணீர், போர்கள் மற்றும் ஆசாரியத் துறையின் ஒழுங்கு மூலம் ஜனங்களை கற்பித்தார். முணுமுணுப்பையும் கிளர்ச்சியையும் கர்த்தர் திருத்தினார். இப்போது இஸ்ரவேல் யோர்தான் நதியின் கிழக்கு பக்கத்தில் முகாமிட்டு வாக்குத்தத்த தேசத்தை நோக்கிப் பார்க்கிறது. புதிய வாய்ப்புகளும் புதிய சோதனைகளும் அருகில் உள்ளன. எண்ணாகமம் 30-32 அதிகாரங்கள் உடன்படிக்கை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. வாக்குறுதிகள் முக்கியம் என்று கர்த்தர் கற்பிக்கிறார். கர்த்தர் இரக்கம் காட்டினாலும் பாவத்திற்கு கடுமையான விளைவுகள் இருக்கிறது என்று கற்பிக்கிறார். தலைவர்கள் தங்களை மட்டும் அல்ல, முழு சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்பிக்கிறார். மேலும் குடும்பங்களும் கோத்திரங்களும் ஒன்றுபட்டு முன்னே செல்ல வேண்டும் என்று கர்த்தர் கற்பிக்கிறார். இந்த அதிகாரங்களில் நாங்கள் சத்தியங்கள் மற்றும் பொறுப்புகளை பார்க்கிறோம். மிதியானின் மீது தீர்ப்பு மற்றும் சுத்திகரிப்பையும் பார்க்கிறோம். நிலம், வசதி, ஒன்றுமைப்பாடு குறித்து சோதனைகளும் வருகிறது. இலக்கு அருகில் இருக்கும்போது மனம் மெதுவாக விலகும் அபாயம் உண்டு. இந்த வழிகாட்டும் கேள்வியை கவனியுங்கள். வாக்குத்தத்த தேசம் அருகில் இருக்கும்போது இஸ்ரவேல் கர்த்தருக்கும் ஒருவருக்கும் ஒருவர் பற்றியும் விசுவாசமாக இருப்பார்களா? முகாமில் ஒரு குடும்பத்தை கற்பனை செய்யுங்கள். ஒரு மகள் வேகமாக பேசிவிட்டு கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை அர்ப்பணிப்பேன் என்று சொல்கிறாள். ஒரு மனைவி அழுத்தத்தில் வலுவான வாக்குறுதி கொடுக்கிறாள். ஒரு ஆண் நம்பிக்கையுடன் ஒரு சத்தியம் செய்கிறான். இஸ்ரவேலில் இவை உணர்ச்சி வார்த்தைகள் அல்ல, தேவனின் முன் பொறுப்பாக மாறும் வார்த்தைகள். எண்ணாகமம் 30 சத்தியம் செய்வது தீவிரமானது என்று கற்பிக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அதை அற்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வீட்டில் சில சத்தியங்களை தந்தை அல்லது கணவர் உறுதி செய்யலாம் அல்லது நிறுத்தலாம் என்று அதிகாரம் சொல்கிறது. இது விசுவாசத்தை அழிக்க அல்ல, இது ஒழுங்கும் பாதுகாப்பும் பொறுப்பும் கொண்டு வருவதற்காக. வீட்டின் நம்பிக்கை முழு உடன்படிக்கை சமூகத்தின் வலிமையை பாதிக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். போதனை தெளிவு. தேவன் உடன்படிக்கை வார்த்தைகளை கேட்கிறார். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். மனமும் வாயும் ஒன்றாக இருக்க வேண்டும். கர்த்தரை நினைத்து பேசினால் அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். உடன்படிக்கை மக்கள் நம்பிக்கைக்குரிய மக்கள் ஆகஸ்ட் வேண்டும். இன்றைய பயன்பாடு: வாக்குறுதிகளை பரிசுத்தமாக நடத்துங்கள். ஞானஸ்நான உடன்படிக்கைகளை காக்குங்கள். திருச்சடங்கு உடன்படிக்கைகளை புதுப்பிக்கும்போது கவனமாக இருங்கள். ஆலய உடன்படிக்கைகளுக்கு விசுவாசமாக இருங்கள். அதே நேரம் அவசரமான ஆன்மீக வாக்குறுதிகளை தவிர்க்குங்கள். விருப்பம் நல்லது, ஆனால் தெளிவும் நேர்மையும் ஞானம். ஒரு உறுதிமொழி கொடுத்தால் அதை காக்க கர்த்தரிடம் வலிமை கேளுங்கள். இந்த வாரம் தேவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை தேர்ந்தெடுத்து அதிக கவனத்துடன் செய்யுங்கள். ஒரு கூடாரத்தில் இரவு காட்சி. கணவன் மனைவி மெதுவாக பேசுகிறார்கள். ஒரு குழந்தை கர்த்தருக்காக ஏதோ செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறது. வனாந்தரத்தில் உணர்ச்சிகள் சீக்கிரம் எழலாம். ஒருவன் அதிகமாக வாக்குறுதி கொடுக்கலாம். குடும்பத்தை பாதிக்கும் முடிவையும் எடுக்கலாம். கர்த்தர் ஞானமான தலைமைக்கும் கவனமான கேட்குதலுக்கும் ஒரு சட்டத்தை தருகிறார். எண்ணாகமம் 30 ஆன்மீக விருப்பம், பொறுப்பு மற்றும் ஞானத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று காட்டுகிறது. அக்காலத்தில் வீட்டுத் தலைவர் சில சத்தியங்களை உறுதி செய்யலாம் அல்லது நிறுத்தலாம். நோக்கம் குடும்பத்தையும் சமூகத்தையும் காயப்படுத்தும் அவசர முடிவுகளை தடுப்பது. கர்த்தர் பெண்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் உடன்படிக்கை சமூகத்தை காக்கும் ஒழுங்கை கற்பிக்கிறார். குடும்ப முடிவுகள் குடும்ப நிலைத்தன்மையை பாதிக்கும். போதனை: தேவன் ஒழுங்கின் தேவன். உடன்படிக்கை வாழ்க்கை கலவரமாக இருக்க தேவன் விரும்பவில்லை. சியோனை கட்டும்போது கர்த்தர் ஒன்றுமைப்பாட்டை கட்டுகிறார். நேர்மையாக பேசுதல், கவனமாக கேட்பது, ஒன்றாக சரியானதை தேர்வு செய்தல், இவை ஒன்றுமைப்பாட்டை வளர்க்கும். உண்மையான, புரிந்து கொள்ளப்பட்ட, ஆதரிக்கப்பட்ட வாக்குறுதிகள் வலிமையானவை. இன்றைய பயன்பாடு: தெளிவான, அன்பான தொடர்பு மூலம் உடன்படிக்கை வீட்டை கட்டுங்கள். பெற்றோர் குழந்தைகளுக்கு உறுதிமொழியின் அர்த்தத்தை கற்பிக்கலாம். திருமணமானவர்கள் நேரம், பணம்,
சேவை போன்றவற்றை பாதிக்கும் பெரிய உறுதிமொழிகளுக்கு முன் ஆலோசனை செய்யுங்கள். தனிநபர்கள் பரிசுத்த ஆவியிடமும் நம்பிக்கைக்குரிய தலைவர்களிடமும் வழிகாட்டலை தேடுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு சீடனையும் நம்பிக்கைக்குரியவராக ஆக்க விரும்புகிறார். உங்கள் வார்த்தைகள் வீட்டில் அமைதி மற்றும் நம்பிக்கையை உருவாக்குகிறதா என்று கேளுங்கள். பின்னர் உங்கள் பேச்சை உடன்படிக்கை உண்மைக்கு ஒத்துப்போகச் செய்யுங்கள். அடுத்த காலை முகாமில் நடக்கும் ஒருவரை கற்பனை செய்யுங்கள். நேற்று செய்த சத்தியம் நினைவுக்கு வருகிறது. அது பாரமாக உணரலாம். இது முக்கியமில்லை என்று எண்ணலாம். அல்லது அழுத்தத்தை காரணமாக்கலாம். அல்லது நேர்மையை தேர்வு செய்து சொன்னதை நிறைவேற்றலாம். எண்ணாகமம் 30 சீடத்துவம் பேச்சையும் உள்ளடக்கும் என்று கற்பிக்கிறது. உடன்படிக்கை மனிதன் நம்புகிறவன் மட்டும் அல்ல, உண்மை பேசுகிறவன், உண்மை செய்கிறவன். தேவன் பேசுகிறார், தேவன் வாக்குறுதி செய்கிறார், தேவன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். அதுபோல கர்த்தர் ஜனங்களை உண்மை பேசவும் உண்மை வாழவும் அழைக்கிறார். போதனை, நேர்மை ஆன்மீக சக்தி. உண்மை பரிசுத்த ஆவியை அழைக்கிறது. உண்மை தேவனுடனும் மனிதர்களுடனும் நம்பிக்கையை கட்டுகிறது. திருச்சடங்கில் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்க, அவரை நினைவுகூர, கட்டளைகளை காக்க என்று உடன்படிக்கையை புதுப்பிக்கிறோம். கர்த்தர் நாம் பேசுவதையும் செய்வதையும் கவனிக்கிறார். கர்த்தர் மன்னிக்க முடியும், ஆனால் கர்த்தர் மனந்திரும்புதலும் நம்பகத்தன்மையும் மூலம் வளர்ச்சியை கற்பிக்கிறார். இன்றைய பயன்பாடு: நீங்கள் ஒரு வாக்குறுதியை காக்காமல் இருந்தால் நம்பிக்கை இழக்காதீர்கள். உடனே மனந்திரும்புங்கள். முடிந்ததை சரிசெய்யுங்கள். மறைக்காமல் நேராக பேசுங்கள். கர்த்தர் உங்களை நிலைத்தவராக மாற்ற உதவுவார். அதே நேரம், ஆன்மீக சூழ்நிலைகளில் அவசரமாக வாக்குறுதி கொடுக்காதீர்கள். தூண்டுதல் வந்தால் உண்மையான உந்துதலுடன் உறுதி செய்து தொடர்ந்து செயலில் காட்டுங்கள். இன்று நான் எந்த உடன்படிக்கை செயலை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். பின்னர் செய்யுங்கள். சிறிய நம்பிக்கையான செயல்கள் காலப்போக்கில் நேர்மையான வாழ்க்கையை கட்டும். முகாம் போருக்கு தயாராகும் காட்சியை நினையுங்கள். இது சாகசத்துக்கான போர் அல்ல, இது ஒரு உண்மையான அச்சுறுத்தலுக்கு எதிரானது. மிதியான் இஸ்ரவேலை ஒழுக்கமின்மையும் விக்கிரக ஆராதனையும் நோக்கி இழுத்ததில் தொடர்புடையதாக இருந்தது. முன்பு இஸ்ரவேல் கடுமையான ஆன்மீக வீழ்ச்சியை அனுபவித்தது. இப்போது கர்த்தர் ஆபத்தான தாக்கத்தை நீக்கவும் பொறுப்பை நிலைநிறுத்தவும் செயலை கட்டளையிடுகிறார். எண்ணாகமம் 31 மிதியானுடன் ஏற்பட்ட மோதலை விவரிக்கிறது. இந்த அதிகாரம் கனமாக தோன்றலாம். இதில் போர், தலைமை முடிவுகள், கடுமையான கட்டளைகள் உள்ளன. கர்த்தர் கற்பிக்கிற விஷயம் பரிசுத்தம் தனிப்பட்ட பக்தி மட்டும் அல்ல, உடன்படிக்கை சமூகத்தை மீண்டும் மீண்டும் அழைக்கும் பாவத்திலிருந்து பாதுகாப்பதும் பரிசுத்தத்தின் ஒரு பகுதி. குடும்பங்களையும் வழிபாட்டையும் அழைக்கும் பாவத்தை கர்த்தர் சுலபமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் நீதியுள்ளவர். தாங்கிய காயங்களையும் தீமை அனுமதிக்கப்பட்டால் அது பரவும் விதத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். போதனை: உடன்படிக்கை மக்கள் தொடர்ந்த தீமையுடன் சமாதானம் செய்ய முடியாது. தேவன் இரக்கமுள்ளவர், ஆனால் நீதியுள்ளவரும். கர்த்தர் பாதையை விஷப்படுத்த விட மாட்டார். தலைமை முக்கியம் என்பதையும் காண்கிறோம். மோசே வழிகாட்டுகிறார். ஆசாரியன் எலேசார் பரிசுத்த வழிமுறைகளை உதவுகிறார். கர்த்தரின் பணி ஆன்மீகமும் நடைமுறையும் கொண்ட வழிநடத்தல். இன்றைய பயன்பாடு: நம்மில் பெரும்பாலோர் இப்படிப்பட்ட போரை எதிர்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு சீடனும் விசுவாசத்தை அழிக்கக்கூடிய ஆன்மீக அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறான். கர்த்தர் ஆசைகளை அகற்ற, தீய தாக்கத்தை நிராகரிக்க, இதயத்தை காக்க அழைக்கிறார். இது ஊடகத் தேர்வுகளை மாற்றுதல், தீய இடங்களை தவிர்த்தல், மோசமான பழக்கங்களை நிறுத்துதல், தேவையான உதவியை தேடுதல் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம். பெற்றோரும் தலைவரும் அன்புடனும் உறுதியுடனும் வீட்டை காக்க வேண்டும். எது என்னை இயேசு கிறிஸ்துவில் இருந்து இழுக்கிறது என்று கேளுங்கள். பின்னர் பிரார்த்தனையோடும் தைரியத்தோடும் அதை அகற்றுங்கள். கடின அனுபவத்திற்குப் பிறகு மக்கள் முகாமிற்கு திரும்புகிற காட்சியை நினையுங்கள். சிலர் நிம்மதி அடைகிறார்கள். சிலர் துக்கப்படுகிறார்கள். சிலர் உணர்வற்றவர்களாக இருக்கலாம். எதுவும் நடக்கவில்லை போல உடனே சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது.
கர்த்தர் சுத்திகரிப்பிற்கும் கொண்டு வந்தவற்றை நடத்துவதற்கும் வழிமுறைகளை தருகிறார். கர்த்தர் உடல் சுத்தத்தையும் கவனிக்கிறார், ஆனால் ஆழமான செய்தி ஆன்மீக தூய்மை. எண்ணாகமம் 31 சுத்திகரிப்பு சட்டங்களை கொண்டுள்ளது. மரணத்துடன் தொடர்புடைய மனிதரும் பொருள்களும் கவனமாக நடத்தப்பட வேண்டும். காலமும் கழுவுதலும் ஆசாரியத் துறையின் வழிகாட்டலும் தேவைப்பட்டது. முகாம் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இது கற்பிக்கிறது. கர்த்தர் மாசுபாட்டை புறக்கணிக்கவில்லை. மீண்டும் சுத்தமாக ஆகஸ்ட் ஒரு நடைமுறையை கர்த்தர் தருகிறார். வழிபாடு தயாராக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கற்பிக்கிறார். போதனை: தேவன் பரிசுத்தமானவர், தன் ஜனங்களையும் பரிசுத்தமாக ஆக்க விரும்புகிறார். சுத்திகரிப்பு ஒரு சின்னம் மட்டுமல்ல, உடன்படிக்கை வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். அக்காலத்தில் வெளிப்புற நடைமுறைகள் மூலம் கர்த்தர் கற்பித்தார். இப்போது சீடர்கள் மனந்திரும்புதலும் பரிசுத்தமாக்குதலும் மூலம் கற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சுத்திகரிப்பை சாத்தியமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிகாரம் மூலம் ஒருவருக்கு மீண்டும் தூய்மை, நிலைத்தன்மை, ஆன்மீக பாதுகாப்பு கிடைக்க முடியும். இன்றைய பயன்பாடு: ஆன்மீக மோதலுக்குப் பிறகு நான் சரி என்று நடிக்க வேண்டாம். இரட்சகரிடம் திரும்புங்கள். உண்மையான ஜெபம் மூலம் சுத்திகரிப்பை தேடுங்கள். தேவனிடம் ஒப்புக்கொள்ளுங்கள். தேவையானால் ஆசாரிய தலைவர் உதவியை நாடுங்கள். பணிவுடன் திருச்சடங்கிற்கு திரும்புங்கள். பரிசுத்த ஆவி நிலைக்க உதவும் பழக்கங்களைத் தேர்வு செய்யுங்கள். பரிசுத்தமானவற்றை சாதாரணமாக நடத்தாதீர்கள். எங்கு எனக்கு சுத்தம் தேவை என்று கேளுங்கள். பின்னர் கர்த்தர் கொடுத்த எளிய படிகளை செய்யுங்கள். கர்த்தரின் சுத்திகரிப்பு அவமானமல்ல, அமைதி தருகிறது. தலைவர்கள் சேர்த்ததை எண்ணும் காட்சியை நினையுங்கள். இங்கே ஒரு அபாயம் உள்ளது. வெற்றிக்குப் பிறகு மக்கள் பெருமை கொள்ளலாம். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தேவனை மறக்கலாம். இது எனது சக்தி என்று நினைக்கலாம். கர்த்தர் பகிர்வு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் அந்த அபாயத்தை நிறுத்துகிறார். எண்ணாகமம் 31 பெற்றதை எப்படி பகிர்வது, எப்படி அர்ப்பணம் கொடுப்பது என்று விவரிக்கிறது. சமுதாயம்: போரில் சென்றவர்கள், வழிபாட்டை ஆதரித்தவர்கள் அனைவருக்கும் சரியான பங்கு கிடைக்க கர்த்தர் ஏற்பாடு செய்தார். பரிசுத்த சேவையில் இருந்த லேவியர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் ஒரு பகுதி கர்த்தருக்கு அர்ப்பணமாக கொடுக்கப்பட்டது. ஆசீர்வாதம் பொருள் மட்டுமல்ல, அது பொறுப்பும் ஆகும். கொடுப்பவரை நினைவில் வைக்க கர்த்தர் தன் ஜனங்களை கற்பிக்கிறார். போதனை: அர்ப்பணிப்பு ஆன்மாவை காக்கும். சீடர்கள் கொடுக்கும்போது தாழ்மையாக இருப்பார்கள். பகிரும்போது தேவனுடனும் ஒருவருக்கொருவர் உடனும் இணைக்கப்படுவார்கள். கர்த்தரின் ராஜ்யம் விருப்பமுள்ள இதயங்களால் கட்டப்படுகிறது, பேராசையால் அல்ல. பரிசுத்த வேலைக்கு நேரமும் வளங்களும் தியாகமும் தேவை என்றும் கர்த்தர் கற்பிக்கிறார். இன்றைய பயன்பாடு: கர்த்தர் ஆசீர்வதித்தால் நன்றியுணர்வும் தாராளமும் தேர்ந்தெடுங்கள். தசமபாகமும் காணிக்கைகளும் நம்பிக்கையுடன் கொடுங்கள். சேவைக்காக நேரம் கொடுங்கள். தேவையுள்ளவர்களுடன் பகிருங்கள். இரட்சிப்பின் பணியை எளிய வழிகளில் ஆதரியுங்கள். வெற்றிக்கு கர்த்தருக்கு மகிமை கொடுங்கள். கர்த்தர் உதவினார். இந்த ஆசீர்வாதத்தை என் குடும்பத்தையும் கர்த்தரின் பணியையும் வலுப்படுத்த பயன்படுத்த நான் என்ன செய்யலாம் என்று கேளுங்கள். பின்னர் செய்யுங்கள். அர்ப்பணிப்பு மகிழ்ச்சியை எடுக்காது, அர்ப்பணிப்பு மகிழ்ச்சியை பெருக்குகிறது, ஏனெனில் அது ஆசீர்வாதத்தை சீடத்துவமாக மாற்றுகிறது. ரூபேன் மற்றும் காத் கோத்திரங்கள் யோர்தான் கிழக்கில் உள்ள நிலத்தை பார்ப்பதை கற்பனை செய்யுங்கள். போல் செழிப்பாக உள்ளது. இடம் விரிவாக உள்ளது. அவர்களிடம் அதிக மந்தைகள் உள்ளன. அந்த நிலம் மிகச் சரியானது போல தெரிகிறது. அவர்கள் மோசேயிடம் வந்து, நதியை கடக்காமல் அங்கேயே குடியிருக்க விரும்புகிறோம் என்கிறார்கள். இது நடைமுறை கோரிக்கையாக தெரிந்தாலும் மோசே ஒரு ஆன்மீக அபாயத்தை காண்கிறார். எண்ணாகமம் 32 மோசேயின் வலுவான பதிலை பதிவு செய்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பயத்தால் இஸ்ரவேல் வாக்குத்தத்த தேசத்துக்கு செல்ல மறுத்ததை மோசே நினைவுகூர்கிறார். அந்த அவிசுவாசம் 40 வருடங்கள் சுற்றித்திருவை ஏற்படுத்தியது. இப்போது இந்த கோரிக்கை மற்றவர்களின் மனதை தளரச் செய்யுமோ என்று மோசே பயப்படுகிறார். சிலர் முன்கூட்டியே நிறுத்தினால் மற்ற கோத்திரங்கள் தங்களை விட்டுவிட்டார்கள் என்று உணரலாம். முழு ஜனமும் பலவீனமாகலாம்.
வசதிக்காக உடன்படிக்கை கடமையை தவிர்ப்பது கடுமையான விளைவுகளை தரும் என்று மோசே எச்சரிக்கிறார். போதனை: கர்த்தர் ஒன்றுமைப்பாட்டையும் பகிர்ந்த தியாகத்தையும் எதிர்பார்க்கிறார். வாக்குத்தத்த தேசம் ஒரு இடம் மட்டும் அல்ல, தேவனின் கட்டளையை நிறைவேற்றுவது. தேவனின் மக்கள் ஒன்றாக முன்னே செல்ல வேண்டும். சிலர் விலகினால் மற்றவர்கள் மீது பாரம் அதிகரிக்கும். உடன்படிக்கை பாதைக்கு முடிவு வரை நிலைத்திருத்தல் தேவை. இன்றைய பயன்பாடு: சில தேர்வுகள் பாவமல்ல, ஆனால் அவை கவனத்தை மாற்றலாம். வசதி கர்த்தரின் முக்கிய பணியிலிருந்து மனதை தள்ளலாம். இந்த தேர்வு என்னை உடன்படிக்கைகளை காக்க உதவுகிறதா அல்லது தியாகத்திலிருந்து தப்பிக்க உதவுகிறதா என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களில் ஆரம்பித்ததை முடிக்க சீடர்களை அழைக்கிறார். வாடையும் குடும்பத்தையும் பலப்படுத்துங்கள். சேவையிலும் வழிபாட்டிலும் தொடர்ந்து நிலைத்திருங்கள். தேவனின் ஜனங்களுடன் முன்னே செல்லுங்கள். உரையாடல் தொடர்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். ரூபேன் மற்றும் காத் தலைவர்கள் கோபமாக விலகவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் விளக்குகிறார்கள், நாங்கள் இஸ்ரவேலை விட்டுவிட மாட்டோம். அவர்கள் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள். கிழக்கு பகுதியில் குடும்பங்களுக்கும் மந்தைகளுக்கும் பாதுகாப்பான இடங்களை கட்டுவோம். ஆனால் ஆண்கள் நதியை கடந்து மற்ற கோத்திரங்களுக்கு உதவி செய்து போராடுவோம். நிலம் உறுதியாகும் வரை நாங்கள் இருப்போம். வேலை முடிந்த பிறகு மட்டுமே குடும்பத்திடம் திரும்புவோம். எண்ணாகமம் 32 மோசே இந்த திட்டத்தை ஏற்கிறார், ஆனால் தெளிவான நிபந்தனைகளுடன். மோசே இந்த திட்டத்தை உடன்படிக்கை வாக்குறுதியாக மாற்றுகிறார். அவர்கள் வாக்குறுதியை காத்தால் அவர்கள் விரும்பிய நிலத்தை பெறலாம். அவர்கள் வாக்குறுதியை உடைத்தால் அவர்கள் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ததாக ஆகும். விளைவுகள் அவர்களைத் தொடரும். இது எண்ணாகமம் 30 உடன் இணைகிறது. வார்த்தைகள் முக்கியம். போதனை: உடன்படிக்கை ஒன்றுமைப்பாடு உண்மையான தியாகத்தை கேட்கிறது. ஒன்றுமைப்பாடு இனிய உணர்வு மட்டும் அல்ல, அது பாரங்களை பகிர்தல் மற்றும் வாக்குறுதிகளை காக்குதல். கர்த்தரின் மக்கள் மற்றவர்களை எல்லா கடின வேலையும் செய்ய விட்டுவிடக்கூடாது. மனிதர் பணிவாகவும் விருப்பத்தோடும் இருந்தால் தலைவர்கள் முழு சமுதாயத்தையும் காக்கும் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதை கர்த்தர் கற்பிக்கிறார். இன்றைய பயன்பாடு: குடும்பத்திலும் வார்டிலும் தனிப்பட்ட இலக்குகள் மற்றும் பொது கடமை இடையே பதற்றம் இருந்தால் உடன்படிக்கை தீர்வை தேடுங்கள். ஆலோசித்து தெளிவான உறுதிமொழி செய்யுங்கள். அதை காக்குங்கள். சேவையிலிருந்து விலகாதீர்கள். என்னிடம் தொடர்ந்து இருக்க யார் தேவை என்று கேளுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் தியாகத்தை தேர்ந்தெடுங்கள். சீடர்கள் வாக்குறுதிகளை காக்கும்போது பரிசுத்த ஆவி வலுவாகிறது. சீடர்கள் மற்றவர்களை வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு செல்ல உதவும்போது சீடர்களும் தேவனின் ஆசீர்வாதங்களுக்கு தயாராகிறார்கள். மோசே இறுதி வார்த்தைகளை சொல்வதை கற்பனை செய்யுங்கள். முகாம் நகர தயாராகிறது. வாக்குத்தத்த தேசம் அருகில் உள்ளது. ஆனால் இறுதி நிலைமை அதிக ஆபத்தானது, ஏனெனில் மக்கள் சீக்கிரம் தளரலாம். எளிய வழியே ஞானம் என்று சொல்லலாம். மோசே தெளிவாக எச்சரிக்கிறார், அவர்கள் வாக்குறுதியை உடைத்தால் பாவம் அவர்களை கண்டுபிடிக்கும். மறைத்து வைத்த கீழ்ப்படியாமை எப்போதும் மறைந்திருக்காது. தேர்வுகள் விளைவுகளை உருவாக்கும். தேவன் பார்க்கிறார். தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். எண்ணாகமம் 32 உடன்படிக்கை வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை என்று கற்பிக்கிறது. தேவனுக்கான விசுவாசம் என்பது தேவனுடைய மக்களுக்கு விசுவாசமாய் இருப்பதையும் உட்கொள்கிறது. வாக்குத்தத்த தேசம் ஒன்றுபட்ட சமுதாயமாக நுழையப்படுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதங்களுக்கு பொறுப்புகள் இணைந்துள்ளன. சீடர்கள் பிறரை ஆதரித்தால் சீடர்கள் வலுவாகிறார்கள். சீடர்கள் பிறரை விட்டுவிட்டால் சீடர்கள் பலவீனமாகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலை ஒருங்கிணைந்து பணியை முடிக்கும் மக்களாக மாற்றுகிறார். போதனை: தேவன் இரக்கமுள்ளவரும் நீதியுள்ளவரும். தேவன் உடன்படிக்கைகளையும் வழிகாட்டுதலையும் மன்னிப்பையும் தருகிறார். ஆனால் தேவன் உண்மை, நிலைத்திருத்தல், பொறுப்பு ஆகியவற்றையும் கேட்கிறார். கர்த்தரின் உடன்படிக்கை பாதை சாதாரணமானது அல்ல, அது பரிசுத்தமானது. இன்றைய பயன்பாடு: ஆன்மீக முன்னேற்றத்தில் பாதி வழியில் நிற்காதீர்கள். தொடர்ந்து ஜெபிக்குங்கள். வேத வாக்கியங்களை நிலையாக படியுங்கள். திருச்சடங்கை பரிசுத்தமாக நடத்துங்கள். ஆலய வழிபாட்டை உங்கள் திட்டத்தில் வைத்திருங்கள்.
மனந்திரும்புதலை விரைவாக செய்யுங்கள். மேலும் அழைப்புகளிலும் குடும்ப கடமைகளிலும் விசுவாசமாக இருங்கள். பிறருக்கு உதவுங்கள். வீட்டிலும் வாட்டிலும் ஒன்றுமைப்பாட்டை கட்டுங்கள். இந்த வாரம் நான் எந்த வாக்குறுதியை அதிகமாக விசுவாசமாக காக்க வேண்டும் என்று கேளுங்கள். பின்னர் காக்குங்கள். கர்த்தர் உங்கள் பயணத்தை முடிக்க உதவுவார். கர்த்தர் உங்களையும் நீங்கள் சேவிக்கும் மக்களையும் அதிக அமைதிக்கும் உடன்படிக்கை மகிழ்ச்சிக்கும் கொண்டு செல்லுவார்.